பெயில்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஆன்டிசெப்டிவ் பெயிலுக்கும் ரெகுலர் பெயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆன்டிசெப்டிவ் பெயில்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை மேபி ஃபால்ஸ் அலிகேஷன் நம்ம மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் நம்ம மேலே கொடுக்கும் போதோ, இல்லை நம்ம தப்பு பண்ணும் போதோ, இப்போ வந்து நம்ம அரெஸ்ட் ஆக போகிறோன்ற ஒரு இன்டிமேஷன், இல்லை நமக்கு ஒரு தெரிய வரும்போது நமக்கு ஒரு ஃபியர் வருது, நம்ம மேபி அரெஸ்ட் ஆகிடுவோன்ற ஒரு ஃபியர் வரும்போது நம்ம வந்து ஏபி போடலாம். ஏபி வந்து பிஎன்எஸ்எஸ்ல 482ல் அந்த செக்ஷனில் போட்டு நம்ம செக்ஷன் கோர்ட்லையும் போடலாம், ஹை கோர்ட்லையும் போட்டு நம்ம ஆன்டிசெப்டிவ் பெயில் வாங்கி வச்சுக்கலாம். ரெகுலர் பெயில்னா ஒருத்தர் மேலே கேஸ் போட்டுட்டாங்க, கேஸ் போட்டு எஃப்ஐஆரும் எழுதியாச்சு, எஃப்ஐஆரையும் எழுதிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது வாங்குறது தான் ரெகுலர் பெயில். அது வந்து பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 480யும் 483யும் இதுக்கு வந்து அப்ளை ஆகும். இதை வந்து செக்ஷன் கோர்ட்லையும் வாங்கலாம், நம்ம ஹை கோர்ட்லையும் வாங்கலாம். ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன். ஏபின்னா ஆன்டிசெப்டிவ் பெயில்னா இது வந்து ப்ரிகாஷன். நம்ம வரத்துக்கு முன்னாடி ஒன்று காக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பேர் ப்ரிகாஷன், அது பேர் தான் ஆன்டிசெப்டிவ் பெயில். இப்போ வந்து ரெகுலர் பெயில்னா அது ஒரு ரெமெடி. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறோம், அதுக்கு ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கிறது பேர் தான் ரெகுலர் பெயில். இந்த ரெண்டு பெயிலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஒரு லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.